Hi guys, welcome back to our channel Bhavishri Official. ஸோ இன்னிலேருந்து நம்ம பேஜில் புதுசாக ஒரு வீடியோ போடலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சீரியலோட அப்டேட்ஸ் தான். ஸோ நான் நிறைய பேரோட பேஜ் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பேஜ் இந்த மாதிரி பேஜ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அன்னைக்கு டேக்கு சீரியல் அப்டேட் ஏதாவது தேவை அப்படின்னா நான் போய் பார்த்தேன்னா அதில் வந்து சீரியல் ஒரு 20 மினிட்ஸ்னால் அவங்க ஒரு 30 to 40 மினிட்ஸ் மீம்ஸ் எல்லாம் போட்டு அதை பெருசாக எலாபரேட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஒரு அப்டேட் பார்க்குறதுக்காக தான் போகிறோம். பட் ஆனால் அந்த அப்டேட்டை தாண்டி அந்த மீம்ஸ் அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது எனக்கே. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இந்த பேஜில் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் ஒரு 20 மினிட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த சீரியலோட அப்டேட்ஸ் எல்லாமே காட்டாமல் அந்த சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்தது, இப்போ நம்ம ஒருத்தங்க கிட்ட சொல்லும்போது ஒரு அரை மணி நேரம் எபிசோடை வந்து நம்ம ஒரு 3 மினிட்ஸில் சொல்லிடுவோம். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஐடியாவில் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக என்ன எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியோட 3 சீரியல்ஸ் வந்து பார்க்குறேன். சிறகடிக்க ஆசை, பாண்டியன் ஸ்டோர் அண்ட் ஐயனார் துணை. இந்த 3 சீரியலில் நான் பார்க்குறேன். அந்த 3 சீரியல் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எதனா சீரியல் வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதோட ஸ்டோரி தெரிஞ்சு கண்டிப்பாக நான் உங்களுக்காக அதையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சீரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை. ஸோ சிறகடிக்க ஆசையை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. முத்துவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காரு. ஸோ வந்துட்டு அதை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு மீனாவால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மீனாக்கு வந்து அது ரொம்ப கில்ட் ஆகுது. மாமியார் வந்து நிறைய பேசுகிறாங்க, உன்னால தான் என் தாலி நீ அறந்தால் தாண்டி நீ வீட்டை விட்டு வெளியே போவேன், நீ அது வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு அது ரொம்ப கில்ட் ஆகுது. ஸ்ருதி எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இல்லை இல்லை ஆண்டி அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க, மீனா அப்படி பேசாதீங்கன்னு ஸ்ருதி அண்ட் ஸ்ருதியோட ஹஸ்பண்டு முத்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்பயுமே அவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டு மீனாக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவங்களுக்கே வந்து தோணுது, ஒரு வேளை நம்மளால தான் மாமாக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்ட்டு அவங்களுக்கே தோணுது. அவங்க அங்கேருந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளோட அண்ணாமலை வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்த்து உள்ளே வந்து கூப்பிடும்போது விஜயா அண்ட் மனோஜ், முத்து, ஸ்ருதி அண்ட் அவங்க ஹஸ்பண்டு எல்லாருமே உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது விஜய் அவங்ககிட்டயே அதே தான் சொல்கிறாங்க, மீனாவால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அவளை வீட்டை விட்டு அனுப்பிடலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் அப்படிலாம் கிடையாது, நீ அப்படிலாம் நினைக்காத விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் போரிங்காக தாங்க போச்சு. அதுக்கப்புறம் மீனா டேரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்தமாரி மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இது என்னால் தாம்மா, எனக்கு அந்த கில்ட்டு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் வந்து இனிமேல் அங்கே போக மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. நீ மாப்பிள்ளைக்கிட்டேயாவது அட்லீஸ்ட் சொல்லிட்டு வந்திருக்கணும். அதுக்கு மீனா சொல்கிறாங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக அவர் என்னை விட மாட்டாருங்க, திரும்ப கூட்டிகிட்டு போயிடுவார், என்னால் மாமாவுக்கு ஏதாவது ஆகிடும்னு எனக்கு பயமாக இருக்கும், ஸோ நாங்கள் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க அம்மா என்கிட்ட அவங்க தங்கச்சியும் அங்கே இருக்காங்க, அவங்க தம்பியும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்பயுமே மீனா இல்லை நான் போக மாட்டேன், உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இங்கேருந்து போய்ட்டேன், ஆனால் கண்டிப்பாக நான் வந்து மாமா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வந்து விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணி வீட்டுக்கு விச் மீன்ஸ் ரோகிணி வீட்டுக்கு போயிடுறாங்க. ரோகிணி வீட்டுக்கு போய்ட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, இது போல் வந்து உங்கள் மாமாவுக்கு நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் அப்படின்னு. ரோகிணி அதுக்கு திட்டுறாங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு திட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்தால் தான் மீனா வந்து வீட்டை விட்டு போக முடியும், உனக்கும் டைவர்ஸ் கிடைக்கும், என்ன கூட வந்து பிஸ்னஸ்க்குமே அவள் ரொம்ப தொல்லையாக இருக்கும், ஸோ அதுலேருந்து நான் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், ஸோ அதனால் அவளை வந்து வெளியே அனுப்புறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னா. ஆனால் அது ரோகிணிக்கு பிடிக்கல, இல்லை நீங்கள் பண்ணது தப்புன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே, இல்லைம்மா நான் உன் நல்லதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சிந்தாமணி ரோகிணி கிட்ட சொல்லிட்ட உடனே, சரி இரு நான் ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்ட்டு சிந்தாமணி கால் பண்ணி விஜய் கிட்ட கேட்குறேன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. விஜய் கிட்ட கேட்குறாங்க. விஜயை வந்து ஸ்கேன் வந்தால் தான் இது வந்தாலும் தெரியும்னு சொல்கிறாங்க. சிந்தாமணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. மாஸ்டர் நீங்கள் வந்து மீனா வாங்க இருக்க வைக்காதீங்க, இருக்க வைக்க ஆபத்து தான் அண்ணனுக்கு, ஸோ அதனால் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா அவளை வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு அனுப்புகிறேன் நான், இப்போதைக்கு அவர் எனக்கு உயிர் பொழைச்சி வந்தால் மட்டும் போதும், அதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றிலாம் யோசிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அந்த கான்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அதோடு இன்னைக்கான சீரியல் முடிஞ்சிருது சிறகடிக்க ஆசை. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன்.